வணக்கம். திருப்பதி அப்படின்னாலே ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் திருப்பதியில் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல பிளேசஸ்லாம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பிளேசஸ் தான் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஜுவாலஜிக்கல் பார்க். ஸோ குழந்தைங்களோட போனீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த பார்க்கோட பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 5000 ஏக்கர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நடந்து போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் அங்கே இந்த மாதிரி ரெண்டல் சைக்கிள்ஸ் அப்புறம் வெஹிக்கிள்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நம்ம அங்கே வெஹிக்கிள்ஸில் போனாலே 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் ஃபுல் பார்க்கையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு. இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டே ஃபுல்லாக கூட அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா அங்கே நிறைய அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பார்க்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸுமே ஓப்பன் ஸ்பேசஸில் தான் இருக்கும். இங்கே மான் மட்டுமே ஒரு 5 வெரைட்டி ஆஃப் மான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்காக இதை சொல்கிறாங்க. இந்த ஜூ எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம் சாமி கும்பிட்டோம் அப்படின்னு இல்லாமல் குழந்தைங்கள இந்த மாதிரி ஜூக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்க அங்கே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இங்கே ஹைலைட்டான 2 விஷயம் இருக்குது. அதில் ஒன்று வெள்ளைப்புலி அண்டு லயன் சஃபாரி. இது 2 தான். இதில் வர்ற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே எங்களோட ஓன் பர்பஸ்க்காக பர்சனலாக எடுத்தது. வீடியோ மேக் பண்ணுற எந்த ஐடியாவும் இல்லாதனால இதில் இருக்கிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜ் குவாலிட்டியில் தான் இருக்கும். இது ஒயிட் டைகர். இது மாதிரி தான் எல்லா அனிமல்ஸையுமே நம்ம லைவாக பார்க்க முடியும். அங்கே ஹைலைட் ஆஃப் த ஜூ அப்படின்னாலே இந்த லைன் சஃபாரி தாங்க. நம்மளை இங்கே ஒரு ஃபுல்லி கவர்டான ஒரு ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. சிங்கம் எல்லாமே அது பாட்டுக்கும் ஃப்ரீயாக சுற்றிட்டுருக்கோம். நம்ம அந்த ஜீப்பில் போய் அதை லைவாகவே பார்க்கலாம். அது சிங்கம் நம்மளை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாது. அது என்ன ரீசன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 டைம்ஸ் இந்த மாதிரி ஜீப்பில் வந்து நிறைய பேர் போயிட்டு வர்றதுனால அதுக்கு அது பழகிடுச்சு. அதனால் அது பாட்டுக்கும் நடந்து போயிட்டே இருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு போகலாம். அவ்வளோதான். சண்டை வருது. க்ளோஸ் பண்ணிடுங்க. அவனை பிடிச்சிருங்க கேட்டியா? அவ்வளோதான். இதுதான் சிங்கத்தோட செல்ஃபி எடுக்கிற மொமெண்ட். சும்மா இருங்க 2 பேரும். என்னதுங்க இது? நான் எந்திரிங்க அங்க உட்கார்ந்து பார்க்கறேன். எனக்கால சேய் வரணும். எந்திரிங்க அந்த ஆளு நகருங்க உட்கார்ந்து மாட்டா. తిరుగుతా ఉంటది అది. చూశారు కదా ఎప్పుడు ఆడ? అందువల్ల భయం. దానికి మనకుల மாலை உனதான் தூக்கி போனோம்ல. அது உட்கார்ந்துட்டு இருக்கு டயர்ட் ஆயி. Thank you for watching.